ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் எதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நிஜமாவே நினைச்சு கூட பார்க்கல. முந்தா நேத்து பிரம்ம முகூர்த்த பூஜை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழேயா இருக்கட்டும், எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணவங்களா இருக்கட்டும், நிறைய பேரு அக்கா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நடந்த விஷயம் என்ன, உங்களோட வேண்டுதல் எது நடந்துச்சு அப்படின்றத வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அதை பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆல்மோஸ்ட் நான் நினைச்சது எல்லாமே நான் அந்த வீடியோ கீழே கேட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் அதையுமே ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என் மனசுல நினைச்சது என்ன அப்படின்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். பட் நிறைய பேர் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான், அக்கா என்ன நீங்க நினைச்சிருந்தீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க, சாட்டர்டேக்காக வெயிட் பண்றோம் அப்படியெல்லாம் நிறைய பேர் கமெண்ட்லயும் சரி, என்னோட மெசேஜ்லயும் சரி அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால இன்னைக்கு என்ன விஷயம், என்னோட லைஃப்ல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி 21 நாள் வேண்டுதல் வச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் அந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம தினம் ஓகே இது நம்ம ஏதோ தப்பு பண்றோமோ அப்படின்ற தாட்ல தான் பண்ணேன் அப்படின்றது பழைய வீடியோலயே சொல்லியிருப்பேன். யாராவது இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். அதனால பாத்தீங்கன்னா நிஜமாவே நானுமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். 21 நாளுமே எனக்கு நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் நடக்கல. நான் என்னோட வேண்டுதல் என்னவா வச்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனலுக்காக தான் வச்சிருந்தேன். ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் வரைக்குமே பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லி வீடியோஸ் போடுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டுக்கு நடுவுல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த 4 வருஷமா எனக்கு யூடியூப்ல இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. 4 வருஷமா வீடியோஸ் போடுறேன். ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் தான் என்னால என்னோட சேனல்ல டெவலப் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த டைம்ல நிறைய யூடியூபர்ஸ் இருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரிதான் இருக்காங்க. இருந்தாலுமே நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா, நீங்க ஷூட்டிங் எல்லாம் போறீங்க, அதனால உங்களால ஈஸியா சப்ஸ்கிரைபர்ஸ் இது பண்ணிக்க முடியும்ல அப்படின்றது நிறைய பேரோட டவுட் தாண்டி நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வியுமாவே இருந்துச்சு. பட் நான் முன்னாடி எல்லாம் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா 4 வருஷமா வச்சிருக்கேன். வெறும் பாத்தீங்கன்னா 2000 ஃபாலோவர்ஸ் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்கிட்ட இருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் பாத்தீங்கன்னா பூஜை பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். என்னோட வேண்டுதல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் எனக்கு அது வரைக்கும் என்னோட சேனல்ல இருந்து எந்த ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. அதனால நான் என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, சரி ஓகே இது பண்ணோம், இதனால பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டேவா அந்த 21 நாள் இருந்துச்சு. இதை முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி ஒரு விரதம் இருக்குமோ அதே மாதிரி எடுத்து முடிச்சாச்சு. திரும்ப நான் இதை கண்டினியூ பண்ணலாம் நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஆனா நம்ம நினைச்ச விஷயம் நடக்கல அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள இருந்துச்சு. அது என்ன பெருசா அஃபெக்ட் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, எதுவுமே கிடையாது. இந்த 21 நாளுக்குள்ள நான் யூடியூப்கான வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, முன்னாடி வீடியோஸ் எப்படி போட்டுட்டு இருந்தனோ அதை தாண்டி இன்னும் சில ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியை நான் இன்னும் ஜாஸ்தியா எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த 21 நாள்ல அதுக்கான முயற்சி மட்டும்தான் இருந்துச்சு தவிர, பட் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல. அதனால நான் விட்டுட்டேன். அப்படியே பாத்தீங்கன்னா 2 நாள் 3 நாள்லாம் போச்சு. எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல 5 நாள்லயா இல்ல 7 நாள்லயா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ஆல்மோஸ்ட் ஞாபகம் இருக்கிறது என்னோட 5வது நாள்ல அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அப்போ பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ போயிட்டு கோயம்பேடு வந்துட்டு இருக்கேன். கரெக்டா மதுரை வாயில்ல இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த நோட்டிபிகேஷன் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நிறைய சவுண்ட் வந்துட்டே இருக்கு. சும்மா எதர்ச்சியா எடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா, மொபைல் நான் பார்த்தேன். கரெக்டா அப்ப எங்க இருக்கேன்னா மதுரை வாயில சிக்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கேன். மதுரை வாயில் சிக்னல்ல இருக்கும்போது 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு இருந்தாங்க 4 வருஷமாவே. திடீர்னு சடனா பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2500 3000 அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு டைம்ல நான்
எங்க இருந்து கரெக்டா மதுரவாயில இருந்து கோயம்பேடு வந்து போனோம். கோயம்பேடு போறதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சடனா என்னோட ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் தம்பிங்களோட ஒரு ரீல்ஸ் ஒன்று வந்து போட்டிருந்தேன். அது திடீர்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் வந்து சடனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே எனக்கு வந்து கிடையாது. திடீர்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ரீச் வந்து ஆகி அந்த நான் இங்க இருந்து மதுரவாயில இருந்து கோயம்பேடு போறதுக்கு எனக்கு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த டிராபிக்ல போறதுக்கு. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள 5000 ஃபாலோவர்ஸ் வந்து வந்துட்டாங்க. என்னால நம்பவே முடியல. நான் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். மதுரவாயில இருக்கும்போது சொல்றேன் 2500 3000 வந்து பாருடா திடீர்னு பாருடா இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றேன். அங்க இருந்து போறதுக்குள்ள நான் செக் பண்ணிட்டே போறேன். என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போறாங்க. எனக்கு உண்மையா சொல்றேன், என்னால நம்பவே வந்து முடியவே இல்லை. நான் கோயம்பேடு போய் ரீச் ஆகுறேன். எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னோட யூடியூப்ல வந்து காமிக்குது. எனக்கு இன்னைக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல. என் சந்தோஷத்துக்கு சொல்றதுக்கு அளவே இல்லை. ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரிதான் 4 வருஷமா கஷ்டப்பட்டு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னால கொண்டு வர முடிஞ்சிச்சு. பட் இந்த 21 நாள்ல தான் நான் அந்த ரீல்ஸ் வந்து போட்டிருந்தேன். அதுல போட்ட ரீல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா தம்பிங்களோட போட்டிருப்பேன். தேவேஷ் ரதன் நான் 3 பேரும் சேர்ந்து அந்த ரீல்ஸ் வந்து போட்டிருப்போம். அது வந்து 1 மில்லியன் வந்து ரீச் ஆச்சு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு இது வரைக்குமே அந்த ஒரு வீடியோக்கே ஒரு 20,000 25,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட அந்த ஒரு வீடியோக்கே எனக்கு வந்து வந்திருப்பாங்க. நான் முடிஞ்சதுன்னா வந்து அதை நான் ஏதாவது ஒரு வீடியோல கண்டிப்பா உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன். எனக்கு என்ன விஷயம்னா நம்ம எல்லா நாளுமே ஒரு முயற்சி வந்து நம்ம பண்றோம். எந்த விஷயம் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம ஏனோ தானோன்னு பண்ண மாட்டோம். அதுக்கான உழைப்பு வந்து கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து எந்த டைம்ல கேட்கிறோம் அந்த வேலையை எப்படி பண்றோம் அப்படின்றதுல இருக்கு அப்படின்றத நான் வந்து அப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுல இருந்து அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ள இது வந்து நடந்துச்சு. அடுத்தடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ரீச் பண்ணியாச்சு. எனக்கு 10,000லாம் எப்படி சொல்றது, சும்மா ஒரு 1000 500 இருந்துட்டு திடீர்னு நம்ம பேஜ்ல வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது என்னால நிஜமாவே நம்பவே முடியல. அதுக்கப்புறம் தான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சேன். ஓகே, அப்ப இது உண்மைதான் அப்படின்றது என்னால வந்து ஓகே இது கண்டிப்பா நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு வந்து புரிஞ்சிச்சு. நான் அப்ப என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இதையே நம்ம வீடியோவா ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லதா வந்து நடந்திருக்கு. இதை வந்து நடந்துச்சு அப்படின்றத தாண்டி நம்ம நடந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை பார்த்துட்டு மேபி யாராவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் நடக்காம இருக்கலாம். இதை வந்து பார்த்துட்டு மேபி யாராவது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்லயும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கலாம்ல அப்படின்றதுதான் எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெகுலரா வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து எனக்கு நடந்து மறுபடியும் நான் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா 21 நாள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 48 நாள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 108 நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் அந்த 3 இயர்ஸ்ல நான் வந்து கேப்பே விடுறது இல்லை. கண்டினியூஸா வந்து என்னோட அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வேண்டி நடந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்காக தான் வந்து நடந்துச்சு. அப்போ நான் அதுக்காக இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, நம்ம வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோஸை வந்து ஷார்ட்ஸா இருக்கட்டும், லாங் வீடியோஸா இருக்கட்டும் நிறைய வந்து போடுறதுக்கு வந்து ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 1,61,000 பேர் வந்து இருக்காங்க. அக்கா நீங்க ஏன் மறுபடியும் வந்து ஏன் என்னால இன்னும் அதிகமா ரீச் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கான பதில் வந்து தெரியல. மறுபடியும் நான் நிறைய விஷயங்கள் வந்து வேண்டுதல் வச்சேன். உண்மையா சொல்லணும் அப்படின்னா நான் என்ன விஷயங்கள்லாம் கேட்டனோ, நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி விஷயங்கள் எல்லாமே என் லைஃப்ல நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன்ல, யூடியூப் வந்து டெவலப் ஆகணுன்றதுக்காக வந்து கேட்டேன். அது வந்து நடந்துச்சு. அடுத்த விஷயம் வந்து நான் என்னோட லைஃப்ல அடுத்து ரொம்ப பெரிய விஷயமா நடந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு. நான் நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடு வந்து உண்மையாவே நான் எந்த முயற்சியுமே பண்ணாம எனக்கு கடவுளோட அனுகிரகத்தினால கிடைச்சது அப்படின்னு நான் 100% வந்து நம்புறேன். ஏன்னா என்னாலலாம் வீடு வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு கனவுல கூட நான் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து சுத்தமா வந்து இல்லை. என்கிட்ட வீடு வாங்குற அளவுக்கு பணமும் வந்து கிடையாது. ஒரே 1 ரூபா கூட என்னால வந்து பரட்ட முடியுமா அப்படின்றது என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். பட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்தது வெறும் ஒரு 5 லட்ச ரூபா வந்து பணம். அந்த 5 லட்ச ரூபாய் லீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தேன். ஒரு 2 இயர்ஸா சாரி ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி தான்
ஓனர் வந்து சொல்றாரு எனக்கு இன்னொரு 3 lakhs வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொன்னதுனால இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சு சடனா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சடனா அந்த 3 lakhs ரெடி பண்ணி என்னோட ஓனர் கிட்ட கொடுத்து 1 மாசம் கூட ஆயிருக்காது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வீடு வந்து கிடைச்சது. இந்த வீடுமே வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி வேணுனதெல்லாம் வந்து இல்லை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவேன். எப்பவுமே வீட்டு வாசல்ல விளக்கேத்தும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, சீக்கிரமா வீடு வாங்கணும் அப்படின்றது. அப்ப வார்த்தையா வந்து நிறைய தடவை வந்து சொல்லுவேன். வீட்டு வாசல்ல நான் எப்படி இந்த வீட்டு வாசல்ல விளக்கேத்துறனோ இருந்த பழைய வீட்டுல, அதே மாதிரி சீக்கிரமா என் சொந்த வீட்டுல போய் நான் விளக்கேத்தணும் அப்படின்னு அதை வந்து ரொம்ப வந்து நம்ம கண்டிப்பா வீடு வாங்கணும் அப்படின்ற எந்த தாட்டுமே எனக்கு வந்து இல்லை. நம்ம ஜென்ரலா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ற மாதிரிதான் நானுமே அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். சில டைம்ல அது ரொம்ப வலியா மாறும்போது ஒரு நாள் நான் நிஜமாவே ரொம்ப உடஞ்சு அழுதேன். எனக்கு எப்பதான் வந்து சில விஷயங்கள்ல எல்லாம் இருந்து விடுதலை கிடைக்கும்னு எனக்கு வந்து தெரியல. பட் நான் உண்மையாவே சொல்றேன், எனக்கு வந்து இங்க இருந்து எப்படியாவது போனா போதும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு வந்து தோணுச்சு. அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்கார்ந்து பயங்கரமா அழறேன். எனக்கு எப்படி சொல்றது, என்னால முடியாம உடஞ்சு அழுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் ரொம்ப அழுது ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து கேட்டேன். பட் ஒரு 1 வீக்லயே வந்து பாத்தீங்கன்னா சடனா இந்த வீடு வந்து எனக்கு வந்துச்சு, காமிச்சாங்க. வந்து பார்த்தேன். பட் பார்க்கும்போது எங்களோட பட்ஜெட் வந்து வீட்டோட பட்ஜெட் அப்படின்னா என்னோட மைண்ட்ல பட்ஜெட் அப்படின்னாலே ஒரு 20 லட்ச ரூபா அவ்வளவுதான் வந்து என்னால ரெடி பண்ண முடியும். அதுவுமே என்னால ஃபுல்லா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, லோன் தான் வந்து போட்டு பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள இருந்த ஒரு விஷயம். இந்த வீடு வந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன விலை வந்து 38 லட்ச ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது 38 லட்சமா, இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா வீடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. அதுக்கு முன்னாடி நான் இவர்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னேன், தங்கம் நம்ம என்னைக்காவது வீடு வாங்கணும் அப்படின்னா ஃபுல்லா வந்து ஒரு ஒரு நம்ம அப்படி கதவு திறந்த உடனே நல்ல காத்து நல்ல வெளிச்சம் ஒரு மாடி மாதிரி இருந்து நம்ம வீடு மேல இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும்ல தங்கம். ஏன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அதுக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு வீடை பார்த்தேன். ஆனா அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேச்சுலர்ஸ் இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு வீடு. ஒரு பெரிய முருகர் போட்டோ வந்து இருந்துச்சு, ஒரு பெல் வந்து தொங்க விட்டு இருந்தாங்க. அங்க இருந்து அந்த அந்த உள்ள இருந்து வீடியோ எடுக்கிறாங்க, வெளியில இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. அந்த மணியோட அந்த முருகர் வந்து வெறும் அவங்களுக்கு வெறும் ஹாலு கிச்சன் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கலாம். பட் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு 4 பேர்லாம் வந்து கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது நான் அவர்கிட்ட சொல்றேன், தங்கம் அப்படி எனக்கு தோணுச்சு. ஆனா இல்ல, நம்மளால அந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்க முடியாது, ஏன்னா நம்ம திங்ஸ் வைக்கிறதுக்கே பத்தாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்த வந்து சொல்றேன். இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு அந்த விஷயம் வந்து விட்டாச்சு. அடுத்தது ஒரு 1 வீக்குள்ளேயே இந்த வீட்டை வந்து பாக்குறோம். நான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை பார்த்துட்டு சொன்னது ஒரே விஷயம், தங்கம் நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே இந்த வீடு இருக்குல்ல அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு கதவை அப்படியே ஓப்பன் பண்ண உடனே இந்த மாடி வந்து இருக்கும். நிஜமாவே சொல்றேன், நல்ல வெளிச்சம் நல்ல காத்து எல்லாமே வந்து இருந்துச்சு இந்த வீட்டுல. ஆனா வந்து என்னால 38 லட்ச ரூபா ரெடி பண்ண முடியுமா அப்படின்றது நினைச்சு கூட பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். அதை தாண்டி ஓனர்கிட்ட நாங்க அப்பதான் வந்து காசு வந்து கொடுத்துருந்தேன். இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து காசு கொடுத்துருந்தேன். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஓனர்கிட்ட நீங்க வந்து 5 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க லீஸுக்கு. லீஸ்னா வந்து 1 இயர் வரைக்குமாவது கண்டிப்பா டைம் இருக்கணும். அட்லீஸ்ட் 3 மாசத்துக்கு முன்னாடியாவது வந்து சொல்லியிருக்கணும். நாங்க எதுவுமே வந்து சொல்லலை. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பணம் 5 லட்ச ரூபாய் நாங்க எப்படி வாங்குவோம்? என்கிட்ட 1 ரூபாய் வந்து பணம் கிடையாது. அந்த டைம்ல என் கையில 1 ரூபாய் பணம் இல்ல. வீட்டுக்காக கொடுக்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சுத்தமா தெரியல. ஒரு 5000 ரூபாய் வெளியில இருந்து ரெடி பண்றேன். ரெடி பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து இனிஷியல் அமௌண்ட் மாதிரி வெறும் 5000 ரூபாய் வந்து டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோக்கன் அட்வான்ஸ்லாம் எனக்கு 5 ரூபாலாம் வேண்டாங்க, எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு புரோக்கர் வராங்க, பேசுறோம், எல்லாமே வந்து பண்றோம். 50,000 ரூபாய் இப்ப எப்படி ரெடி பண்றது, நம்மளால முடியுமாலாம் நிறைய யோசனை இருக்கு. இவர்கிட்ட கேட்கிறேன், தங்கம் இது நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு. நான் அப்போ அந்த ஒரு வாரத்துக்குள்ள என் மனசுக்குள்ள வேண்டது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு கண்டிப்பா இந்த வீடு வேணும். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடா வந்திருக்கு. பட் என் வீடு ரொம்ப காம்பாக்டான வீடு தான், ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஆனா அந்த வீடை வந்து அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும் போதே வந்து மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. நான் முன்னாடி லீஸுக்கு இருந்த வீடுமே அப்படிதான். அந்த வீடுமே ரொம்ப நிம்மதியான ஒரு வீடு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும் போதே இது நமக்கான வீடுதான் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும்ல ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே. அப்படி எனக்கு இந்த வீடு பார்த்த உடனே வந்து தோணுச்சு. அப்ப நான் கடவுள்கிட்ட கேட்டது ஒரே ஒரு விஷயம் தான், நான் யாருக்கிட்டையும் கடன் வாங்காம, யாருக்கிட்ட இருந்தும் வெளியில இருந்து கடன் வாங்காம இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு நான் இது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு. ஆனா என்கிட்ட பணம் இல்லை, நீ என்ன பண்ணுவன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, நீதான் இதை கூட்டிட்டு போய் எனக்கு காமிச்ச, இதை நீதான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட வேண்டுதலா வந்து இருந்துச்சு. எனக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுச்சு, கண்டிப்பா வந்து இது நடக்கும்,
இதை நம்ம வந்து எப்படியாவது வந்து இந்த வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சு. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து நான் ப்ரேயர் மட்டும்தான் பண்றேன். என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓனர்கிட்ட வந்து காசு கொடுத்துருக்கேன். ஓனர்கிட்ட போயிட்டு எங்க ஓனர்கிட்ட போயிட்டு நான் சொல்றதுக்காக வந்து போறேன். அப்பா இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வீடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றதுக்காக போறேன். பட் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்றதெல்லாம் தெரியல. எங்க வீட்டுக்குள்ள போறோம், போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்றேன், இந்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்கு, வாங்கலான் இருக்கோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் சொன்ன ஒரே விஷயம் தான், வாங்கலாம்லாம் நினைக்காதீங்கப்பா, கண்டிப்பா நீங்க அந்த வீட்டை வாங்குங்க அப்படின்னு சொன்னாரு. பட் எத்தனை ஹவுஸ் ஓனர் அப்படி சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு சத்தியமா வந்து தெரியவே இல்லை. அவர் வந்து சொன்னாரு, அவ்வளவு சந்தோஷமா வந்து சொன்னாரு, நீங்க வந்து வாங்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த அமௌண்ட் எங்களுக்கு கிடைச்சா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது, நான் கண்டிப்பா வந்து டூலெட் வந்து நான் உடனே போட்டுடுறேன், நான் ஆள் வந்த உடனே உனக்கு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆள் வரணும்ல, என்னடா பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்க வீட்டுக்கு கீழே ஒரு அம்மா இருக்காங்க, சாந்திமா வந்திருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு சடனா வந்து என்கிட்ட வந்து சொல்றாங்க, தேவி பேசாம நான் இந்த வீட்டை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மேல் வீடு வந்து எனக்கு தேவைப்படுது, அதனால நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா, எனக்கு அவங்க வந்து நான் கேஷ் கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. 2 நாள்ல எனக்கு இந்த பதில் வருது. நாங்க இந்த வீடு பார்த்துட்டு வந்து 2 நாள்ல அந்த பதில் வந்து எனக்கு வருது. அப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இந்த 8 லட்ச ரூபாய் வந்து நமக்கு திரும்ப கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப 8 லட்ச ரூபாய் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். 8 லட்ச ரூபாய் வந்து ஓனர் கிட்ட வந்து இருக்கு. ஓகே, அப்ப வந்து 8 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு. என்கிட்ட 1 ரூபா கூட இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஓனர் கிட்ட இருந்து எப்படா அந்த காசை நம்ம வாங்க போறோம்? ஏன்னா அவர் வந்து கொடுக்குறேன்ட்டாரு. பட் ஆள் வந்தா தானே அவருமே கொடுப்பாரு. இந்த அம்மா வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உடனே கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது வந்து கொஞ்சம் அவங்க ரெடி பண்ணும் அமௌண்ட். ஆனா வந்து ஓகே, ஒரு 8 லட்ச ரூபாய் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட என்னெல்லாம் ஜுவல்ஸ் இருக்கு, ஏன்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நடுவுல வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட வச்சது போக மீதி இருக்கும்ல, பாதி நகை வந்து வச்சிருக்கேன். அந்த நகையை வந்து கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு 8 lakhs வந்து எங்களால ஜுவல்ஸ் வந்து வைக்க முடிஞ்சிச்சு. அப்போ இது ஒரு 8 லட்ச ரூபா, இது ஒரு 8 லட்ச ரூபா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 16 லட்ச ரூபா கிட்ட எங்க கிட்ட வந்து இருந்துச்சு. மீதி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா கிட்ட 25 எவ்வளோ, இதுல ஒரு 15 இருந்துச்சு. ஆமா, இன்னொரு 20 லட்ச ரூபா கிட்ட எங்களுக்கு வந்து தேவைப்படுது. அதை தாண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செலவுமே வந்து இருந்துச்சு. ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 38 38 வந்து வந்துருச்சு வீடு. 38, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து ஒரு 42 வந்து வந்துச்சு எங்களுக்கு, ஃபுல்லாவே வந்து கிரகப்பிரவேசம் இதெல்லாம் பண்றதுக்கு. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்னும் தேவைப்படுது. பட் இது வரைக்கும் நாங்க லோன் எல்லாம் வந்து பெருசா ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கோமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. அப்ப திடீர்னு ஒரு பர்சன் வந்து வராரு. ஆக்சுவலா அவர் தான் வீடு பார்த்து கொடுத்தவரோட உள்ள இருந்தவர் ஒருத்தர், இந்த ஆப்போசிட் பார்ட்டி சொல்லுவாங்களே, இந்த வீடுக்குன்னு ஒரு புரோக்கர் வந்து இருப்பாருல்ல, அவர் வந்து வராரு. எங்களுக்கு லோன் பத்தி எதுவுமே தெரியாது, எந்த பேங்க்ல அப்ரோச் பண்ணணும் எதுவுமே வந்து தெரியாது. அப்போ அவர் சடனா வாலண்டரியா வந்து வராரு. வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பேங்க் ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த பேமெண்ட் ஸ்லிப்பு சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. மந்த்லி எவ்வளவு சேலரி வருது, சேலரி ஸ்லிப் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நாங்க வெறும் சேலரி ஸ்லிப்பு இது எல்லாத்தையுமே கொண்டு போய் கொடுக்குறோம். பட் லோன் ட்ரை பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு லோன் சீக்கிரமா கிடைக்குது அப்படின்னா கூட ஒரு 20 நாளாவது மினிமம் வந்து ஆகும். பட் எங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 1 வீக்ல வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து கிடைக்குது. அப்போ லோன் வந்து சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. லோன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவு போட்டிருந்தோம், 26 லட்ச ரூபா வந்து லோனே வந்து போட்டிருந்தோம். 26,50,000 லோன் வந்து வாங்கியிருந்தோம். பட் எங்களுக்கு கைக்கு வந்து அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,50,000 கிட்ட வந்துச்சு. மீதி 1 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அது இதுன்னு எல்லாம் போச்சு. அதனால நாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எங்களுக்கு செக்கா வந்தது வந்து பாத்தீங்கன்னா 25,50,000 வந்து வந்துச்சு. அப்ப இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் உள்ளேயே எங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நடக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு. நாங்க எங்க ஓனருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபா அப்போ ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட் பாதியா தான் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருந்துச்சு. அதனால எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு பார்த்து ஒரு 20 டேஸ்க்குள்ள எல்லாமே
எதுவுமே வந்து பிளானோ இல்லைன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே தானா வந்து அமைஞ்ச விஷயம்தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே இந்த வீடு பேசி கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 20-25 நாளுக்குள்ள வீடு ரிஜிஸ்ட்ரேஷனே முடிச்சுட்டு நாங்க திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயங்கள் வந்து கண்டிப்பா என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. அதனால ரெகுலரா நான் இப்ப இதை வந்து ஃபாலோவுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதை எதுக்காக மறுபடியும் வீடியோலயுமே வந்து சொல்றேன் அப்படின்னா, மேபி என்ன மாதிரி யாராவது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இதெல்லாம் என் விஷயத்துல என் லைஃப்ல நடக்கல அப்படின்னு நீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா காலையில எந்திரிச்சு விளக்கேத்தி ட்ரை பண்ணி வந்து பாருங்க. ஆஹ் இதுக்கு வேற என்ன எனக்கு சொல்றது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. நிஜமாவே இது பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏத்துனதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து நடந்துச்சு. அதனால இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்னுமே ரொம்ப ஹாப்பி. யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னது இவங்க யூடியூப் பண்றாங்க, யூடியூப்ல இருந்து காசு வச்சுதான் வந்து வீடே வந்து வாங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. பட் யூடியூப்ல இருந்தெல்லாம் எனக்கு அமௌண்ட் பெருசா வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. யூடியூப்ல எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அந்த டீட்டெயில் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா அதையுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.